ஆக்ஸ்போர்டில் ஒளிரும் தந்தை பெரியாரின் ஓவியத்தை தந்து நம்மை மகிழ்ச்சியில் ஆழ்த்திய தோட்டாதரணி அவர்களுக்கு பிரான்ஸ் அரசின் உயரிய அங்கீகாரமான சவாலியர் விருது அறிவிக்கப்பட்டிருப்பது நம் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கியுள்ளது. அரசு கவின்கலை கல்லூரியில் பயின்ற தோட்டாதரணி இந்தியாவிலிருந்து இவ்விருது பெற்ற மிக பெரும் ஆளுமைகளின் வரிசையில் இணைய உள்ளது பெருமையளிக்கிறது. பார்ப்போற்றும் உங்கள் சாதனைக்கு பாராட்டுகள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். ராஜபாளையம் அருகே கோவிலுக்குள் 2 காவலாளிகள் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் தொடர்புடைய நாகராஜ் சுட்டுப்பிடிக்கப்பட்டார். எஸ்ஐ கோட்டியப்பசாமியை தாக்கிவிட்டு தப்ப முயன்ற போது இன்ஸ்பெக்டர் ரமேஷ் கண்ணன் நாகராஜை காலில் சுட்டுப்பிடித்ததாக கூறப்படுகிறது. காயமடைந்த இருவரும் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். டெல்லி கார் வெடிப்பு விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு ரூபாய் 10 லட்சமும், கை கால்களை இழந்தோருக்கு ரூபாய் 5 லட்சமும், காயமடைந்தவர்களுக்கு ரூபாய் 2 லட்சமும் இழப்பீடாக வழங்கப்படும் என்று டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா அறிவித்துள்ளார். டெல்லி செங்கோட்டை அருகே நிகழ்ந்த கார் வெடிப்பு சம்பவத்தில் 12 பேர் உயிரிழந்தனர். நாட்டையே உலுக்கிய இந்த வெடிப்புக்கு காரணமான கார் பலமுறை விற்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளது. இஸ்லாமாபாத்தில் நடந்த குண்டு வெடிப்புக்கு இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் தான் காரணம் என்று பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் பாகிஸ்தான் தலைமையின் ஆதாரமற்ற மற்றும் அடிப்படை இல்லாத குற்றச்சாட்டுகளை இந்தியா திட்டவட்டமாக நிராகரிக்கிறது என்று வெளியுறவு செயலாளர் கூறியுள்ளார். அஜர்பைஜான் ஜார்ஜியா எல்லைக்கு அருகே துருக்கிய ராணுவ விமானம் விபத்திற்குள்ளானது. ராணுவ வீரர்கள் உட்பட 20 பேர் அந்த விமானத்தில் இருந்ததாக துருக்கி பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் விமானத்தில் இருந்தவர்கள் நிலை குறித்த தகவல் வெளியாகவில்லை. 2026 உலக கோப்பைக்கு பிறகு ஓய்வு பெறுவேன் என கால்பந்து ஜாம்பவான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ அறிவித்துள்ளார். கடந்த 25 வருடங்களாக கால்பந்துக்காக எல்லாவற்றையும் செய்துவிட்டேன். அநேகமாக 1 அல்லது 2 ஆண்டுகள் விளையாடுவேன் என நினைக்கிறேன் என்று ரொனால்டோ தெரிவித்துள்ளார். சர்வதேச ஸ்குவாஷ் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் நடந்த இறுதி ஆட்டத்தில் தமிழக வீராங்கனை ஷமீனா ரியாஸ் சக நாட்டு வீராங்கனை அஞ்சலி செம்பாலை சந்தித்தார். விறுவிறுப்பான இந்த ஆட்டத்தில் ஷமீனா ரியாஸ் 11-9, 13-11, 9-11, 11-4 என்ற செட் கணக்கில் அஞ்சலியை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார்.